வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஹெவன்னுக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு உங்கள் ரேட்டிங் என்ன, இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் உள்ளார கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம வர பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கதையோடைய ஆரம்பத்திலே ஒரு பஸ்ஸை காமிக்கிறேங்க. அந்த பஸ்ஸில் நம்ம கதையோடைய கதாநாயகி சூபின் ஏறுறாங்க. அவங்க ஏறும்போது அவங்கள யாரோ ஒருத்தவங்க வேடாக பார்க்குற மாரி இவங்களுக்கு இருக்குது. அது யாருன்னு பார்த்தா அது கதையோடைய ஹீரோ பியோன் சியோக். அவரை இவங்க பார்த்துன்னு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சின்ன க்ரஷ் இருக்கணும் நமக்கு தெரியுது. அதால் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க. அப்படியே பியோன் சியோக் ஹீரோயினிக்கிட்ட தானாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நல்ல நாள்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல சூபின்னும் எதுக்கு நல்ல நாள்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி என்னுடைய மேட்ரஸை மாற்றினேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அது ஃபீலாகவும் இருந்துச்சு. அப்படியே உன்னமாரின்ற மாரி லைட்டாக கடலை போட அப்படியே இந்த இடத்துல பஸ் ஒரு ஸ்டாப்பில் நிற்குது. அதிக பேர் கீழே இறங்குறாங்க. அதில் இவங்களுக்கு உட்கார சீட்டுமே கிடைக்க சரி நீங்கள் உட்காடுறாங்க. அந்த இடத்துல பியோன்சியோக்கும் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை எப்போ கவனிச்சுக்கின்னு தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது விளையாடும்போது அதுக்கு அடுத்ததாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆறுதலாக ஹக் பண்ணும்போது எந்த வித பேச்சுமே இல்லாமல் நீங்கள் சில வாட்டி சண்டைகள் போடும்போது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கூடையுமே ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறீங்க. நீங்கள் நான் நினச்சதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்கீங்கன்னு பியோன்சியோக்கு சொல்ல, எப்படின்னு நான் சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சோஃபா மாரி இருக்கீங்க. சோஃபாவில் உட்காரும்போது எப்படி ஒரு ஃபீல் குட்னஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் நீங்களும் ரியாக்ட் ஆகுறீங்கன்னு அப்படியே ஒரு அகெயின் கடலை போடுறாரு. அப்படியே பஸ்ஸுமே நிற்க சரி இந்த பக்கம் சுபின் கீழே இறங்குறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எப்படி போகிறதுன்னு சுபின் யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துல பியோன்சியோக்கு வேகமாக ஒரு டேபிளை மண்டியில் போட்டு ஏறாரு. இதுக்கு பேசாமல் கொடையை பிடிச்சா இருந்திருக்கலாம், ஆனால் கொடை பிடிச்சா இருந்தால் ஹீரோய்க்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு வேகமாக இந்தமாரி ஒரு டேபிளை தராரு. இந்த டேபிளில் நம்ம போகலாமான்னும் போது அந்த இடத்துல சூபினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி வாங்க போகலான்ற மாரி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போகிறாங்க. போகும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் அவர் நிறுத்த நெக்ஸ்ட்டாக தான் நான் காஃபி வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவர் காஃபி வாங்கிற போகிறாரு. காஃபி வாங்கிற போகும்போது கூட சூபினை ஒரு மாதிரி லுக்கு விட்றாரு. அப்படியே அந்த காஃபியை இவர் அந்த டேபிளில் வச்சு அப்படியே சூபினுக்கு தந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒரு சின்ன காதல் உணர்ச்சியோட பார்த்துக்க. அப்படியே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சின்ன காதல் இருக்குன்றதோடைய என்கிட்ட இருந்த படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேறு எதுவும் கிடையாது. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்ட.